டிஃபன் சாம்பார் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். அதுக்கு கூட 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக வெட்டினது, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். பருப்பு வெந்த பிறகு இதை கடைஞ்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னு கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 இல்லைன்னா 20 சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அதுக்கு கூட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்து அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். இனி இதில் தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு 4 இல்லைன்னா 5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்தபடி தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சிடலாம். தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி சேர்க்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.